Suprabhat bachcho. How are you all? I hope you will be fine. Okay children, successfully we have completed basics in Hindi. So இப்போ நம்ம basics அப்படின்னா நம்ம ஹிந்தியில் ஒரு 6 சாப்டர் சொல்லியிருந்தேன். அந்த 6 சாப்டரையுமே சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ அந்த 6 வீடியோஸையும் கிட்டத்தட்ட 7 பார்ட்டாக அந்த வீடியோஸ் வந்திருக்கும். அதில் 2 லெட்டர் வேர்ட்ஸ், 3 லெட்டர் வேர்ட்ஸ், 4 லெட்டர் வேர்ட்ஸ், அதை எப்படி படிக்கணும், ஸோ இது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ அதை இப்போ நீங்கள் ப்ராப்பராக அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களால் ரொம்ப ஈஸியாக ஹிந்தி எழுத படிக்க ஃப்ரீயாக உங்களால் ஃப்ளூயண்ட்டாக பண்ண முடியும். ஓகே, ஸோ அதை கேர்ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லெசன் ஷிக்ஷா சுரபி. ஷிக்ஷா சுரபி அப்படிங்கிற உங்களுடைய கிரேட் 7க்கான புக்கில் ஃபஸ்ட்டு லெசன் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி இந்த புக்கில் ஃபஸ்ட்டு லெசன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். பார்ட் 1 தாஜ்மஹல். ஸோ ஃபஸ்ட்டு லெசன் உங்களுக்கு தாஜ்மஹல். ஸோ இப்போது நம்ம பேசிக் வந்து இந்த 2 லெட்டர் வேர்ட்ஸ், 3 லெட்டர் வேர்ட்ஸ், 4 லெட்டர் வேர்ட்ஸ் அதெல்லாம் சிம்பிள் இல்லாமல் எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லி கொடுத்துருந்தேன். இப்போது சிம்பிள் யூஸ் பண்ணி அந்த வேர்ட்ஸை எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் அதை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். அதுவும் இந்த தாஜ்மஹல் அப்படிங்கிற இந்த லெசனில் இருந்து ஒரு சில வேர்ட்ஸை எடுத்து எழுதி போட்டு உங்களுக்கு நான் அது எப்படி ரீட் பண்ணுங்கிறது சொல்லி கொடுத்துட்டு ஃபர்தராக நம்ம இந்த லெட்டர்ஸை இந்த லெசனை பார்க்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், let's start. ஸோ இப்போ நான் எழுதுகிற வேர்ட்ஸ் எல்லாமே இந்த லெசனில் இருந்து தான் எடுத்து எழுதுகிறேன். ஸோ இதெல்லாம் எப்படி ரீட் பண்ணுங்கிறது பார்க்கலாம். किनारे, नेक्स्ट प्रेम, बादशाह, शाहजहां, मुमताज, संगमरमर, करोड़ों, रुपये, खर्च, प्यार, प्रसन्न, श्रेष्ठ, श्रेष्ठ,
கரி கரி. ஸோ இந்த லைனோட நான் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். चांदिनी दूसरी अति श्रेष्ठ படப்பன். ஓகே சில்ட்ரன், ஸோ இப்போ இந்த லெசனில் இருக்கக்கூடிய ஒரு சில இம்பார்ட்டண்டான வேர்ட்ஸ் கொஞ்சம் எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இது தாக்கு கீழே என்ன சிம்பிள் இருக்குது, இந்த சிம்பிள்ஸை நீங்கள் கவனமாக பார்த்தீங்க அப்படின்னா அது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ தா ப்ளஸ் உ து, நா ப்ளஸ் இது என்ன மாத்திரா, ஈக்கு மாத்திராவா ஈக்கு மாத்திராவா, குறிலா நெடிலா அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ இது நம்ம லெட்டருக்கு லெஃப்ட் சைடில் வந்திருக்கு, அப்போ இது ஷார்ட் சவுண்டு, அதாவது குரில். ஓகே, து நி யா. இதே இந்த இடத்துல இந்த துணைக்கால் இல்லை அப்படின்னா, அந்த ஆக்கி மாத்திரா சிம்பிள் வரல லாஸ்ட் லெட்டரில் அப்படின்னா, இந்த யாவை இஏ அப்படின்னு புள்ளி வச்சு நம்ம படிச்சிருப்போம், துனி அப்படின்னு படிச்சிருப்போம். ஸோ இப்போ இங்கே சிம்பிள் வந்திருக்கிறதுனால இதை யா, அதாவது நெடில் ஓசை கொடுத்து படிக்கிறோம். து நி யா, துனியா. ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஆ. ஸோ இது தாக்கு கீழே இந்த கோடு போட்டிருக்கிறாங்க. இந்த கோடு போட்டாவே அந்த லெட்டரை எப்படி படிக்கணும்னு சொல்லியிருக்கிறேன், செமிகான்சோனண்ட்டாக கன்சிடர் பண்ணிக்கணும், அதாவது புள்ளி வச்ச எழுத்தாக கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ அப்போது ஆ, இது இத்து, தால புள்ளி வச்சோம்னா இத்து, ஐ மீன் தமிழ்லனா மேலே புள்ளி வைப்போம், ஹிந்திலனா கீழே கோடு போட்டுருவோம். ஸோ அது, இது பா, பாக்கு கீழே என்ன மாத்திரா வந்திருக்கு, ஊக்கி மாத்திரா, பூ, அது பூ தோ, தா ப்ளஸ் ஓ, ஓக்கு பக்கத்தில் இங்கே ஒரு டாட் இருக்குது. இந்த டாட்டை எப்படி கன்சிடர் பண்ணணும் ஜி, நீங்கள் டாட்டுக்கு ஆஃப்டர் என்ன லெட்டர் வந்திருக்கோ அதை வச்சு அந்த சவுண்டை கன்சிடர் பண்ணணும்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ இப்போ இந்த வேர்டுக்கு லாஸ்ட்டாக டாட் வருது, இதை எப்படி படிக்கணும் அப்படின்னா அந்த இங்குங்கிற சவுண்டு மட்டும்தான் வரும், அதுவும் சைலண்ட்டாக வரும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இதை பாருங்கள், அத்புதோ அப்படின்னா எப்படி இருக்குது, அத்புதோங், அத்புதோ, அத்புதோ, அத்புதோங். ஸோ அந்த இங்குங்கிற சைலண்ட்டை சாரி அந்த இங்குங்கிற சவுண்டை சைலண்ட்டாக கொடுக்கணும். அத்புதோங், அத்புதோங். ஓகே, அத்புதோங், அத்புதோங். ஓகே, அந்த இங்கு அப்படிங்கிறத அழுத்தி சொல்லாமல் லைட்டாக சொல்லணும், அத்புதோங். ஆ ப்ளஸ் க ப்ளஸ் ரா, இதை எப்படி படிக்கணும். ஸோ இப்போ ஆங்கிறது வவல், இதில் எதுவுமே சொல்கிறதுக்கு இதில் சிம்பிள்ஸோ எதுவுமே கிடையாது, இது டைரெக்டாக வவல் வந்துருச்சு, அதை நம்ம அப்படியே படிச்சுக்கிறோம். இப்போது லாஸ்ட் லெட்டர் ரான்னு இருக்குது, ராக்கு பக்கத்தில் துணைக்கால் இருக்குது. ஓகே, அப்போ இதை ரான்னு படிச்சுக்கிறோம். இப்போ இங்கேயும் சிம்பிள் இல்லை, இங்கேயும் சிம்பிள் இருக்குது, ஐ மீன் இங்கே வவல்ஸ் வந்துருச்சு, இங்கே சிம்பிள் வந்துருச்சு. அப்போ நடு எழுத்து இந்த இடத்துல சிம்பிள்ஸே இல்லை, அப்போ அதை எப்படி படிக்கணும், அந்த லெட்டரை புள்ளி வச்சு நீங்கள் படிச்சுக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு லெட்டர்லையும் சிம்பிள்ஸ் எதுவும் இல்லை, பிகாஸ் இங்கே வவ்வல் டைரெக்டாக வந்திருக்கு. ஸோ வவ்வல் வந்ததுனால நம்ம வவ்வல் ப்ரொனன்சியேஷன் அப்படியே படிச்சிடுறோம். லாஸ்ட் லெட்டரில் ர ப்ளஸ் ஆக்கி மாத்திரா, இந்த ஆவோட சிம்பிள் இங்கே வந்திருக்கு, அப்போ ஆ, இரு ப்ளஸ் ஆ ரா, ஸோ ஆக்ரா. இது எப்படி படிக்கணும், நடுவில் இருக்கிற எழுத்து எந்த சிம்பிளுமே இல்லாமல் இருந்துச்சுன்னா அதை புள்ளி வச்சு படிச்சுக்கணும். ஓகே சில்ட்ரன், ஸோ ஆ க ரா ஸ்பெல் பண்ணும்போது தனித்தனியாக ஸ்பெல் பண்ணுங்க, ஆ க ரா, ஆக்ரா. ஸோ வேர்டாக படிக்கும்போது அதை புள்ளி வச்சுக்கணும், ஆ க ரா, ஆக்ரா, ஆ இக்ரா, ஆக்ரா அப்படின்னு படிக்கணும். நெக்ஸ்ட் கா ப்ளஸ் இ, இது லெஃப்ட் சைடு வந்திருக்கு, அதனால் இது என்ன சிம்பிள்,
குரில், ஐ மீன் ஷார்ட் சவுண்டு. கி ப்ளஸ் நா ப்ளஸ் ரே. ஸோ இது மூணுலேயுமே சிம்பிள் இருக்குது. இங்கே புள்ளி வச்சு படிக்க வேண்டிய அவசியமே எங்கேயுமே இல்லை. ஓகே, ஸோ அதை அப்படியே டைரெக்டாக படிச்சுக்கலாம். கா ப்ளஸ் இ கி, நா ப்ளஸ் ஆ நா, இரு ப்ளஸ் ஏ ரே, கி நா ரே, கினாரே. ஓகே, நெக்ஸ்ட் இந்த லெட்டர் பாருங்கள். ஆல்ரெடி இந்த டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் ஆஃப் ரா சொல்லியிருந்தேன்னா, ஸோ அந்த லெட்டர் கூட ஃபஸ்ட்டு அந்த வெர்டிக்கல் லைன் இருக்கக்கூடிய லெட்டர்ஸ் கூட இந்த சிம்பிள் ஆட் ஆகி வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா, ஸோ இப்போ இங்கே வெர்டிக்கல் லைன் இருக்குது, அதோட இந்த சிம்பிள் ஆட் ஆகியிருக்கு. அப்போ பா என்னன்னு மாறிடும்? பா இப்புன்னு மாறிடும். இப்பு ப்ளஸ் ர ப்ர, ப்ர ப்ளஸ் ஏ ப்ரே, ப்ரே ப்ளஸ் மா. இங்கே சிம்பிள் இல்லை, எந்த விதமான சிம்பிள்ஸும் இல்லை. ஸோ அப்போ அதை இம்முன்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ அப்போ ப்ரே ப்ளஸ் இம், பிரேம். ஓகே, பிரேம, பிரேம். நெக்ஸ்ட் பா த. ஸோ இங்கே செகண்ட் லெட்டரில் சிம்பிள் இல்லை, தேர்டு லெட்டரில் சிம்பிள் இருக்குது, ஃபோர்த்து லெட்டரில் சிம்பிள் இல்லை. அப்போது இங்கே 4 லெட்டர் வந்திருக்குன்னா இதை 2ஆக பிரிச்சுக்கோங்க. பிரிச்சுட்டு பா த, பாத். ஷா ஹ, ஹால புள்ளி வச்சா இஹ், ஷாஹ், பாத் ஷாஹ். ஓகே, நெக்ஸ்ட் ஷா ஹ, ஷாஹ், ஜ ஹா, ஜஹா. இது என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இதுக்கு பேர் சந்திரபிந்து, அனுநாசிக். அதோட பேர் அனுநாசிக். ஒரு செமி சர்க்கிள் மாதிரி போட்டு அதுக்கு மேலே ஒரு டாட் வச்சுருவோம். இதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னா, மூக்கிலேருந்து அதை ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஷாஹ்ஜஹான், ஷாஹ்ஜஹான். ஸோ அந்த மூக்கிலிருந்து அந்த ஸ்ட்ரெஸ் கொடுத்து படிக்கணும். ஸோ இதை அவ்வளோவா நீங்கள் கன்சிடர் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகே, ஷாஹ, ஷாஹ், ஜஹான், ஜஹான், ஷாஹ்ஜஹான், ஷாஜஹான். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ இங்கே 2 லெட்டர், இங்கே 2 லெட்டர், டோட்டலாக 4 லெட்டர் வேர்டு. இதை 2ஆக பிரிச்சுக்கிறோம். மு ம, மும், தாஜ, தாஜ், மும் தாஜ். ஸோ இந்த மாதிரி பிரித்து படிக்கும்போது உங்களால் ஈஸியாக படிக்க முடியும். ஓகே சில்ட்ரன், மு ம, மும், தாஜ, தாஜ், மும் தாஜ். நெக்ஸ்ட் ச, இங், ம, ர, ம, ர. ஸோ இப்போ 1 2 3 4 5 6 6 லெட்டர் இருக்குது. அதுக்கு மேலே ஒரு டாட் இருக்குது. இதில் எங்கேயுமே சிம்பிள் இல்லை. பட் இதை எப்படி படிக்கணும்? 6 லெட்டர்ஸ் கொண்ட ஒரு வேர்டு, அதில் டாட் வேற வந்திருக்கு. ரொம்ப ரொம்ப சிம்பிள். 2 பிரிச்சுக்கலாம். ஓகே, ஸோ சா, டாட்டுக்கு அடுத்தது என்ன வந்திருக்கு? கா வரிசையிலேருந்து வந்திருக்கு. அப்போ இதுக்கு என்ன சவுண்டு கொடுக்கணும்? இங்கு. என்ன சவுண்டு கொடுக்கணும்? இங்கு அப்படிங்கிற சவுண்டு கொடுக்கணும். ஸோ அப்போ எப்படி படிக்கணும்? ச, இங்க, சங், மா இர் மர், மா இர் மர், சங்கு மர்மர், சங்கு மர்மர். சங்கு மர்மர்னா மார்பிள்ஸ், இந்த கீழே ஃப்ளோரில் போடுவாங்க இல்லையா, மார்பிள்ஸ், அது கட்டடம் கட்டும்போது அதுக்கு பேர் தான். இதை எப்படி படிக்கணும்? சங்கு மர்மர். நெக்ஸ்ட் க, இங்கே எந்த சிம்பிளுமே இல்லை. க, ரா, ராக்கு பக்கத்தில் ஓகி மாத்திரா இருக்கு. இரு ப்ளஸ் ஓ, ரோ. க, ரோ, ட ப்ளஸ் ஓ, டோ, கரோடோ, கரோடோ. ஸோ அந்த டாட் இல்லை அப்படின்னா அது கரோடோ. ஸோ டாட் இருக்கிறதுனால கரோடோம். ஸோ அந்த இங் அப்படிங்கிற சைலண்ட்டாக, அந்த சவுண்டு சைலண்ட்டாக சொல்லிக்கணும். ஓகே, டிஃப்ரென்ஸ் பாருங்கள். கரோடோம், கரோடோங். ஓகே, ஸோ கரோடோங். நெக்ஸ்ட்டு ரா. ஸோ ஜென்ரலாகவே நான் சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஊக்கி மாத்திரா, ஊ ஊ, இந்த மாத்திரை எல்லாம் எங்கே வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, உ ஊ ரி. ஸோ இந்த மாத்திரை ஜென்ரலாக எல்லாமே டவுன் சைடு த லெட்டர், எல்லா எழுத்துக்கும் கீழே தான் வரும். ஆனால் ராவுக்கு மட்டும் எங்கே வரும் அப்படின்னு பார்த்தோம்னா அதோட நடுவில் வரும். ஸோ ரூ, இப்படி போட்டால் ரூ, இப்படி சுழிச்சு விட்டா ரூ. இதே நெடில் வேணும் அப்படின்னா ஒரு ரவுண்டு போட்டு இப்படி போடணும், ரூ. இந்த ராவுக்கு மட்டும் ரீக்கு மாத்திரா வராது. ஸோ இந்த ரா அப்படிங்கிற எழுத்துக்கு, இந்த ராங்கிற எழுத்துக்கு இந்த ரீயோட சிம்பிள் வரவே வராது. ஓகே, ருரு அப்படி வராது. ஸோ ஊக்கி மாத்திரா இந்த ரா அப்படிங்கிற எழுத்துக்கு மட்டும் நடுவில் வரும். மீதி எல்லாமே ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு கீழே தான் வரும். ஓகே, ஸோ இதை தெரிஞ்சுக்கோங்க. ரூ, ரா ப்ளஸ் ஊ, ரூ. இதே இந்த இடத்துல ஒரு ரவுண்டு போட்டு சுழிச்சு விட்டோம்னா ரூ.
ஸோ இப்போ எங்கே சுழிக்கல, ஸோ இது லைட்டாக தான் சுழிச்சிருக்கு. ஸோ அப்போ ரா ப்ளஸ் உ ரு, பா ஏ, யா ப்ளஸ் ஏ ஏ. ஸோ இங்கே ரு, இங்கே சிம்பிள் இருக்குது, இங்கேயும் சிம்பிள் இருக்குது, நடுவில் சிம்பிள் இல்லை. இதை புள்ளி வச்சு படிச்சுக்கலாம். ரு ப ஏ ருப்பியே. நெக்ஸ்ட் இந்த சிம்பிள் பாருங்க, ராவோட லாஸ்ட் சிம்பிள். இதை எப்படி படிக்கணும்? இரு அப்படின்னு படிக்கணும். எப்படி படிக்கணும்? இரு. ஸோ க இர் ச கர்ச்ச. ஸோ இதை சான்னு படிக்காமல் இச்சுன்னு சொல்கிறேன். ஏன் கர்ச்சு அப்படிங்கிறேன்னா இங்கே சிம்பிள்ஸ் வரலை, ஷேப்பு தான் வந்திருக்கு. ஷேப்பையும் சிம்பிள்ஸையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. க இர் ச கர்ச்சு. இது பாவோட செமிகான்சனன்ட். ஸோ பா. இப்போ பாருங்கள், இது பாவாக மாறிடுச்சு. இதே இந்த வெர்டிக்கல் லைனை ரிமூவ் பண்ணிட்டா இப்பு. இப்பு ப்ளஸ் யா, பியா ப்ளஸ் ரால சிம்பிள் இல்லை, அதனால் இர் பியார். ஓகே, நெக்ஸ்ட் இப்பு ப்ளஸ் ர ப்ர ச, இன்னு ந பிரசன்ன. ஓகே, ஸோ பிரசன்ன. நெக்ஸ்ட்டு ஸ்ர, ஸ்ர ப்ளஸ் ஏ ஸ்ரே இஷ். ஸோ இந்த லெட்டர் இருக்கும் இல்லையா, பா மாதிரியே வந்து ஒரு கோடு போடுறோம்ல, இதோட செமி கான்சனன்ட். ஸ்ரே இஷ் ட, ஸ்ரேஷ்ட. அது ஸ்ரேஷ்டன்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஸ்ரேஷ்ட் அப்படின்னும் சொல்லிக்கலாம். ஏன்னா புள்ளி வச்சுக்கலாம், சிம்பிள் இல்லை, அதனால் புள்ளி வச்சு நம்ம படிச்சுக்கலாம். ஸ்ரேஷ்ட். நெக்ஸ்ட் கா ரி க ரி, காரிகரி. ஸோ எப்படி பிரிக்கணும்? ரெண்டாக பிரிச்சுக்கிறீங்க. காரி, கா ப்ளஸ் ரி, ஈக்கி மாத்திரா. இது எனக்கு ரைட் சைடில் வந்திருக்கு, லெட்டருக்கு ரைட் சைடில் போட்டிருக்கோம், அதனால் இது நெடில். கா ரி காரி, க ரி கரி காரிகரி. ஓகே, இது சா. இதை வந்து எப்படி இந்த இடத்துல படிக்கிறோம் அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல பார்த்தோம்னா இந்த டாட்டுக்கு அடுத்தது இங்கே தா வரிசையிலேருந்து வந்திருக்கு, அதனால் இதை எப்படி படிக்கணும் அப்படின்னா இந்த இந்துங்கிற சவுண்டே கொடுத்துக்கிறோம். ஓகே, சாந்தினி. ஸோ அதை மூக்கால் கொஞ்சம் ப்ரொனவுன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட இதுவும் அந்த டாட்டுக்கான அதே ரூல்ஸ் தான் இதுவும். ஸோ சா த, இங்கே இந்து அப்படிங்கிற மாதிரி ப்ரொனவுன்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதே நீங்கள் வர்ண விச்சேத் அந்த ஸ்பெல்லிங் சிஸ்டம் நீங்கள் வரும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, மீதி லெட்டர்ஸ் எல்லாம் பிரிக்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இச்சு ப்ளஸ் ஆ ப்ளஸ் இந்த சிம்பிள், இந்த செமி சர்க்கிள் வருது இல்லையா, அதை மட்டும் தனியாக போட்டுக்கிறீங்க. இந்த அதை அப்படியே தூக்கி மறுபடியும் ப்ளஸ்ஸு ப்ளஸ் இது ப்ளஸ் ஆ ப்ளஸ் இன்னு ப்ளஸ் இ. ஸோ இச்சு ப்ளஸ் ஆ சா, இந்த சிம்பிளை அப்படியே தூக்கி எழுதிக்கிட்டோம். ப்ளஸ் இது ப்ளஸ் ஆ த, இன்னு ப்ளஸ் இ நீ, சாந்தினி. ஓகே சில்ட்ரன், ஸோ இதுதான் இதுக்கான ப்ரொசீஜர். நெக்ஸ்ட் து, இது ப்ளஸ் ஊ, நெடில் இது. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் தெரியுதா உங்களுக்கு அந்த குறிலுக்கும் நெடிலுக்கும்? ஸோ இங்கே பாருங்க. ஸோ இது லைட்டாக கீழே இப்படி சியை திருப்பி போட்ட மாதிரி இருக்குது. இது ஆக்சுவலாக நம்ம இங்கிலீஷில் யூஸ் பண்ணுற சி இருக்கு இல்லையா, இதை இப்படியே திருப்பி போட்ட மாதிரி இருக்கும். இது குறில். இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா இது நெடில். ஓகே, து ச ரி. ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டரில் சிம்பிள் இருக்கு, லாஸ்ட் லெட்டர்லையும் சிம்பிள் இருக்கு, நடுவில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு லெட்டரில் சிம்பிள் இல்லை. து ச ரி. அப்போ இதை நான் புள்ளி வச்சுக்கிறேன். து இஸ் ரி. அப்படி படிக்கக்கூடாது. ஸ்பெல் பண்ணும்போது கம்பல்சரி நம்ம முழு ப்ரொனன்சியேஷன் தான் கொடுக்கணும். து ச ரி. வேர்டாக சொல்லும்போது தூஸ்ரி, அதை இஸ்ன்னு நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் அ த. ஸோ இது என்னோட லெஃப்ட் சைடு இந்த சிம்பிள் போட்டிருக்கேன், அதனால ஷார்ட் சவுண்டு. அ தி, அதி. ஸ்ர ப்ளஸ் ஏ ஸ்ரே, அதி ஸ்ரே இஷ் ட, அதி ஸ்ரேஷ்ட். ஸோ இங்கே ஸ்ரேஷ்ட் இருக்கு, அதுக்கு முன்னாடி அதி ஆட் பண்ணியிருக்கிறோம், அதி ஸ்ரேஷ்ட். ஸோ இது பா ட இப்பு. இதை இப்புன்னு தான் படிக்கணும், ஏன்னா இங்கே செமி கான்சனண்ட்டாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதை இப்புன்னு தான் படிக்கணும். பா ட இப்பு, பா ந பன்னு, பட பன். ஓகே சில்ட்ரன், புரியுதா? ஸோ இதுதான் ரீடிங் மெத்தட். நான் ஒவ்வொரு லெசன்லையும் உங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் டிஃபிகல்ட்டான வேர்ட்ஸ் எல்லாம் என்னங்கிறத எடுத்து எழுதி அதை உங்களுக்கு எப்படி ரீட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்லி கொடுத்துட்றேன். பட் நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம், வீட்டில் புக் எடுத்து வச்சு
சொல்லி 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 எழுதி பாருங்கள். ரொம்ப அழகாக உங்களுக்கு இந்த ஹிந்தி படிக்கிறது, ரீடிங் அப்படிங்கிறது ரொம்ப அழகாக வந்துடும். ஓகே சில்ட்ரன், பார்க்கலாமா? ஓகே, ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற லெசன் தாஜ்மஹல். தாஜ்மஹல் அப்படிங்கிறது வேர்ல்டு வைடாக இருக்கக்கூடிய 7 வண்டர்ஸ் அப்படிங்கிறோம் இல்லையா, 7 அற்புதங்கள், உலக அதிசயங்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த ஜீன்ஸ் அப்படிங்கிற மூவியில் ஒரு சாங் வரும். அந்த சாங்கில் பார்த்தோம்னா இப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய 7 அந்த ஒண்டர்ஸையும், ஐ மீன் அந்த உலக அதிசயங்களையும் அதில் காட்டியிருப்பாங்க. ஸோ அதில் நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய உலக அதிசயங்களில் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தாஜ்மஹல். இந்த தாஜ்மஹல் பார்த்தோம் அப்படின்னா, இந்த தாஜ்மஹல் எதால் கட்டியிருக்காங்க? ஒயிட் மார்பிளை வச்சு கட்டியிருப்பாங்க. கிட்டத்தட்ட 23 வருஷம் அந்த காலத்தில், 450 வருஷங்களுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 23 வருஷம் ஷாஜஹான் அப்படிங்கிற ஒரு அரசர், முகல் எம்பரர், முகல் கிங். ஸோ அந்த முகல் கிங் என்ன பண்ணியிருக்கிறாரு, அவருடைய ஒய்ஃப், அவங்க பேர் மும்தாஜ், அவங்களுடைய ஞாபகார்த்தமாக அவங்களுக்காக கட்டுனது தான் தாஜ்மஹல். ஸோ அந்த தாஜ் அப்படின்னு பார்த்தோம்னா, தாஜ்மஹல் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா முழுக்க வெள்ளை சலவை கற்கள் அப்படிம்பாங்க, ஒயிட் மார்பிள் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவோம். ஸோ அந்த ஒயிட் மார்பிளில் அவ்வளோ மைன்யூட்டான ஆர்ட் ஒர்க்லாம் பண்ணி அவ்வளோ அழகாக கிட்டத்தட்ட 20,000க்கும் அதிகமான லேபர்ஸை யூஸ் பண்ணி அவ்வளோ பெரிய அந்த பில்டிங்கை அழகான முறையில் கட்டியிருப்பாங்க. அண்டு ரொம்ப இம்பார்ட்டண்டான திங் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதில் இருக்கக்கூடிய ரொம்ப மைன்யூட்டான ஒர்க்கு கூட அந்த காலத்தில் சிற்பிகள் கையாலேயே, உளி, எந்த மிஷினும் கிடையாது. ஸோ அந்த உளியை வச்சே செதுக்கி அவ்வளோ அழகாக பண்ணியிருப்பாங்க. அதனால தான் அது இன்றைக்குமே வந்து உலக அதிசயங்களில் ஒன்றா இருக்குது. அண்டு இட்ஸ் அ சிம்பிள் ஆஃப் லவ். ஸோ அன்பின் அடையாளமாக தாஜ்மஹலை சொல்லுவாங்க. அண்ட் அது எங்கே லொக்கேட்டடாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஆக்ராவில் யமுனை நதி அப்படின்ற யமுனா ரிவர் இருக்கு இல்லையா, அந்த ரிவர் பேங்க்கில், அந்த யமுனை நதி கரையில் அந்த தாஜ்மஹல் லொக்கேட்டடாக இருக்குது. ஸோ அந்த தாஜ்மஹலை சுற்றி ஒரு பர்டிகுலர் கிலோமீட்டர் வரைக்கும் எந்த விதமான ஃபேக்ட்ரிஸோ, எந்த விதமான ஒரு புகை வர மாதிரி எந்த ஒரு பெரிய ஒரு கெமிக்கல் இண்டஸ்ட்ரியோ வர்றதுக்கு அங்கே பர்மிஷன் கிடையாது. பிகாஸ் அந்த கெமிக்கல் எல்லாம் வந்துச்சு அப்படின்னா ஏர் மூலியமாக அந்த ஒயிட் மார்பிளை அரிச்சிரும் அப்படிங்கிறதுக்காக அதை சுற்றி ஒரு சர்டைன் கிலோமீட்டருக்கு அந்த இடத்துல எந்த ஃபேக்ட்ரிஸோ, எந்த ஒரு மிகப்பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியோ எதுவுமே வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு ரூல்ஸே இருக்குது. ஓகே, ஸோ இப்போ இந்த லெசனை பார்க்கலாம். ஸோ இதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்டான வொக்காபுலரிஸ் நான் உங்களுக்கு எழுதி போட்டுறேன். துனியா, துனியா அப்படின்னா வேர்ல்டு. ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு லெசன் டீச் பண்ணிவிட்டு அப்படியே நான் அதை சொல்லி உங்களுக்கு எழுதி போட்டுறேன். துனியா கி 7 அத்புதோं में தாஜ்மஹல் भी एक है. உலகத்தில் இருக்கக்கூடிய 7 அதிசயங்களில் தாஜ்மஹலும் ஒன்று அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அத்புதம், 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 அத்புதம். ஸோ உங்களுக்கு இதுக்கான ஆன்சர் எல்லாமே பார்த்தோம்னா பின்னாடி சில ஒக்காபுலரிஸ், இம்பார்ட்டண்டான ஒக்காபுலரிஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அண்ட் இது இல்லாமல் சில கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒக்காபுலரிஸும் நான் உங்களுக்கு கொடுப்பேன். ஸோ ஃபஸ்ட் இந்த லெசன் டீச் பண்ணிடுறேன். இந்த லெசனோட கொஷின் ஆன்சர், அந்த மீனிங், ஆப்போசிட்டு, இதை பற்றி அந்த 1 மார்க் 2 மார்க் அதை பற்றி எல்லாம் தனியாக இன்னொரு கிளாஸில் உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்லி கொடுக்குறேன். ஓகே, ஸோ இந்த அத்புத் அப்படின்னா வண்டர்ஃபுல், wonderful, nadi, nadina, river, amar, அமர் அப்படின்னா அழியாத, நிலையான, இம்மோர்டல்.
immortal. பிரேம்னா அன்பு. love. பிரதீக் symbol. It's a symbol of love. दुनिया की 7 अद्भुतों में ताजमहल भी एक है. உலகத்தில் இருக்கக்கூடிய 7 அதிசயங்களில் தாஜ்மஹலும் ஒன்று. यह आगरा में यमुना नदी के किनारे पर है. ஸோ அந்த யமுனா நதி அப்படின்னா யமுனை நதிக்கு அந்த நதி கரையில் இது அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தாஜ்மஹல் दुनिया के अमर प्रेम का प्रतीक है. ஸோ அமர் பிரேம் கா பிரதீக். பிரதீக்னா என்ன? சிம்பிள் அப்படின்னு சொல்லியிருக்கேன். உலகத்தினுடைய அன்பின் சின்னமா, அன்பினுடைய அந்த அன்பு, ஐ மீன் லவ்வோட சிம்பிள் ஆஃப் லவ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. इसे बादशाह शाहजहां ने अपनी बेगम मुमताज की याद में बनवाया था. இந்த தாஜ்மஹலை முகல் கிங்கு ஷாஜஹான் அப்படிங்கிறவர் தன்னுடைய லவ்வபிள் ஒய்ஃப் அவங்களுடைய ஞாபகார்த்தமாக இந்த கட்டடத்தை கட்டினாங்க. பேகம் அப்படின்னா ஒய்ஃபு அண்டு குயின் எப்படி வேணால் வச்சுக்கலாம். இந்த இடத்துல பேகம் அப்படிங்கிறது அவங்க குயின் அப்படிங்கிறத தான் மென்ஷன் பண்ணுது. குயின். சில்ட்ரன், நீங்களும் பென்சில் எடுத்து இந்த மாதிரி ஒக்காபுலரிஸ் எல்லாமே புக்கில் அண்டர்லைன் பண்ணி அதுக்கு மேலே பென்சிலில் மட்டும்தான் எழுதணும். டோன்ட் யூஸ் பென். ஓகே, பென் ஆர் ஸ்டிக் நத்திங் ஷுட் நாட் யூஸ். ஓகே, நெக்ஸ்ட். ஸோ அவருடைய மனைவியின் ஞாபகார்த்தமாக இதை, அவங்களோட ஒய்ஃபோட ஞாபகார்த்தமாக இதை பில்டு பண்ணாங்க. யஹ் சஃபேத் சங்கு மர்மர். சஃபேதுனா சஃபேதுனா ஒயிட், சங்கு மர்மர். ஸோ இது புக் பேக்லேயே இருக்கு, அதனால நான் எழுதலை. சங்கு மர்மர் அப்படின்னா மார்பிள், ஒயிட் மார்பிள். அதான் அந்த ஸ்டோனை வச்சு இவங்க இதை பில்டு பண்ணியிருக்கிறாங்க. இசே பன்வானே மே கரோடோ ரூபாயே खर्च हुए थे. ஸோ பன்வானே அப்படின்னா பில்டு பண்ணுறதில்ல, பன்வானே. ஸோ இதை பில்டு பண்ணுறதுக்கு கரோடோ ரூபாயேனா கோடிக்கணக்கான ரூபாய் செலவாச்சு. கிட்டத்தட்ட 400-450 வருஷங்களுக்கு முன்னாடி. இப்போ வந்து ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம்னாவே இப்போ இருக்கக்கூடிய, இப்போ நம்ம யூஸ் பண்ணுற 1 lakh அப்படிங்கிறது ஒரு 50 இயர்ஸ்க்கு பின்னாடி பார்த்தோம்னா அவங்களுக்கு ஒரு ஈக்குவல் டு 10 lakhs. அந்த அளவுக்கு அவங்களுக்கு பெரிய விஷயம். இப்போ நம்ம ஒரு மந்த்லி ஒரு 50,000 சேலரி வாங்குகிறோம் அப்படின்னா அந்த காலத்தில் 1000 வாங்கினாலே பெரிய விஷயமா இருக்கும். ஓகே, ஸோ அப்போ கிட்டத்தட்ட 450 இயர்ஸ்க்கு முன்னாடியே கோடிக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணி இந்த தாஜ்மஹலை கட்டியிருக்கிறாங்க. சின்ஹனா சின்ஹ அப்படின்னா சிம்பிள். பிரதீக்னாலும் சிம்பிள் தான், சின்ஹனாலும் சிம்பிள் தான். ஓகே, यह प्यार का अमर चिन्ह है. இது அன்பு அப்படிங்கிற அந்த லவ்வோட அழியாத ஒரு சிம்பிள் தான் இந்த தாஜ்மஹல். இட்ஸ் அ இம்மோர்டல் சிம்பிள் ஆஃப் லவ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் பேராகிராஃப் எடுத்துக்கோங்க சில்ட்ரன். नेक्स्ट பார்த்தோம்னா ताजमहल के हर एक भाग को जो अमर सुंदरता के साथ है. ताजमहल के हर एक भाग को जो अमर सुंदरता के साथ है उसी के कारण से अनुपम सुंदरता प्राप्त है. अनुपम. ஸோ இதில் பார்த்தோம்னா தாஜ்மஹல் கே ஹர் ஏக் பாக் கோ, தாஜ்மஹலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பார்ட்டுக்கும்
அமர் சுந்தரதா கே சாத் ஹை, அழியாத அழகு அதில் நிலைஞ்சு இருக்கும். அமர் சுந்தரத்தானா இம்மோர்டல் பியூட்டி அதில் எப்பயுமே இருக்கும். கிட்டத்தட்ட 450 வருஷமாக அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். இன்னும் அது அழகாக அப்படியே இருக்கு இல்லையா? நம்ம பிக்சர்ஸ்லாம் பார்த்துருப்போம். உசி கே காரன் சே அனுபம் சுந்தரதா பிராப்த் ஹை, அதனால தான் அதனுடைய அழகு தனித்துவமாக இருக்கு. அனுபம் மீன்ஸ் அனுபம்னா யூனிக். அதோட அனுபம் அப்படின்னா ஒரு யூனிக்கான பியூட்டி. அந்த பில்டிங் அந்த மாதிரி எங்கேயுமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். एक सुंदर और श्रेष्ठ उदाहरण के रूप में ताजमहल है कि प्रेमी मर जाए तो भी उनका प्रेम नहीं मरता. இது எதுக்கான ஒரு அழகான உதாரணம் அப்படின்னா எக்ஸாம்பிள். உதாரணம் எக்ஸாம்பிள். இது எதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னா லவ் அப்படிங்கிறவங்க, அதாவது காதல் அப்படிங்கிறது அழியலாம், அன்புங்கிறது ஒன்று இல்லாமல் போகலாம், ஆனால் அந்த அன்பு என்றைக்குமே அழியாது. அதாவது இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் அப்படின்னா ஒரு பேரண்ட் அவங்க குழந்தைங்க மேலே, ஒரு அம்மா அப்பா அவங்க பையன் மேலேயோ பொண்ணு மேலேயோ ரொம்ப அன்பாக இருக்கலாம். ஒரு சில வருஷங்கள் போய் அவங்க பெருசானதுக்கப்புறம் பார்த்தோம்னா அவங்க அம்மா அப்பா இறந்து போயிடலாம், அந்த குழந்தைங்க பெருசாகிடலாம். ஸோ அப்போ பார்த்தோம் அப்படின்னா அவங்க அம்மா அப்பா இறந்ததுனால அந்த குழந்தைங்க மேலே அவங்க அம்மா அப்பா உயிரோடு இருக்கும்போது வச்சுருந்த அன்பு இல்லைன்னு போயிருமா? போகாது இல்லையா? அதுதான். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அப்பா அம்மா தன்னுடைய குழந்தை மேலே அன்பு காட்டுறாங்க. அவங்க அப்பா அம்மா இறந்துட்டாலுமே அந்த குழந்தை மேலே காட்டின அன்பு நிஜம்தானே? அன்பு என்னைக்காவது அழியுமா? ஸோ அந்த குழந்தைங்க அவங்க குழந்தைங்க மேலே அந்த அன்பை காட்டுவாங்க. ஸோ அந்த அன்புங்கிறது என்றைக்குமே அழியாது. அந்த லவ் நெவர் டை. ताजमहल के सामने सुंदर बाग है. ताजमहल के सामने ना in front of, in front of बाग. बाग அப்படின்னா கார்டன். ஸோ தாஜ்மஹலுக்கு முன்னாடி, ஸோ அந்த பார்த்தீங்கன்னாவே இந்த பிக்சர்லேயே தெரியும், அழகான முன்னாடி அந்த ஒரு கார்டன் மாதிரி எல்லாம் போட்டிருப்பாங்க. கிராஸ் அந்த அழகான க்ரீனிஷாக இருக்கும் அந்த லொக்கேஷனு. इसे देखने के लिए दुनिया के सभी भागों से यात्री आते हैं. ஸோ இந்த தாஜ்மஹலை பார்க்கறதுக்காக உலகத்தினுடைய எல்லா பகுதிகளில் இருந்தும் யாத்ரினா பின்னாடி வொக்காபுலரிஸில் கொடுத்துருக்குறாங்க, அதனால் நான் இங்கே எழுதலை. ஸோ யாத்ரி மீன்ஸ் ட்ராவலர். டூரிஸ்டெல்லாம் வருவாங்க இல்லையா, அவங்க அந்த தாஜ்மஹலை பார்க்குறதுக்கு வராங்க. உஸ்கி காரிகரி, ஸோ அதோட காரிகரி அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்ட், கலை. உஸ்கி காரிகரி आर्ट और सुंदरता इतनी ऊंची है कि उसे देखने वाले प्रसन्न होते हैं. பிரசன்னா ஹாப்பி. ஸோ அந்த பிரசன்னங்கிற வேர்டுக்கும் பின்னாடி புக் பேக்கில் கொடுத்துருக்குறாங்க, அதனால் நான் எழுதலை. ஸோ இதை பார்க்கும்போதே அவங்களுக்கே தெரியாமல் ஒரு ஹாப்பினஸ் வருதான் மனசில் அந்த தாஜ்மஹலை பார்க்கும்போது. இப்போ நம்மளே எத்தனை பேர் சில பேர் நீங்கள் இந்த உங்களில் கூட சில பேர் ஆக்ராவுக்கு போய் அந்த தாஜ்மஹலெல்லாம் பார்த்துருப்பீங்க, ஃபோட்டோ எடுத்திருப்பீங்க. ஸோ நிறைய பேர் பார்க்காம இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த தாஜ்மஹல் அப்படிங்கிறது ஒரு பிரம்மாண்டமாக இருக்கும். நேரில் போய் பார்த்தோம்னா அப்பா எவ்வளோ பெருசாக இருக்குது, எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ அதனால் அந்த தாஜ்மஹல் அப்படிங்கிறது அதை பார்க்கும்போதே அவங்க கண்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது, மனசுக்கும் கண்களுக்கும் சந்தோஷத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பேஜ் எடுத்துக்கோங்க. चांदनी रात में इसकी सुंदरता को देखकर लोग मोहित हो जाते हैं. चांदनी रात में அப்படின்னா चांदनी, व्हाट डू यू मीन बाय चांदनी? चांदनी रात அப்படின்னா ஃபுல் மூன், பௌர்ணமி நிலவு அப்படிம்பாங்க இல்லையா.
பௌர்ணமி அன்னைக்கு, பௌர்ணமி நிலாவில் அந்த நைட்டு इसकी सुंदरता देखकर लोग मोहित हो जाते हैं. मोहित, मोहितனா என்ன? அட்மயர். ஸோ அதை பார்க்குறவங்கள அப்படியே கவர்ந்து இழுக்கும், அப்படியே வசீகரிச்சிருமா. ஸோ அந்தளவுக்கு இம்ப்ரெசிவாக இருக்கும். அதாவது அதை பார்க்கும்போதே அட்மையர் ஆயிடுவாங்க, அந்தளவுக்கு பியூட்டியாக இருக்கும் நைட்டில். தாஜ்மஹல் கி துல்னா, துல்னானா கம்பேர் பண்ணுறது. தாஜ்மஹல் கி துல்னா மே और कोई दुनिया में दूसरी नहीं है. தாஜ்மஹலோட கம்பேர் பண்ணி பார்க்குற அளவுக்கு உலகத்தில் வேறு எந்த ஒரு பில்டிங்குமே அவ்வளோ அழகாக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. मुगल कालीन वास्तुकला की उत्तमता का एक अच्छा नमूना है. मुगल कालीन, मुगल कालीना முகலாயர்களினுடைய காலத்தில் வாஸ்துகலா கி உத்தம்தா. ஸோ அந்த ஆர்கிடெக்சர் அப்படிங்கிறதுக்கு உத்தம்தா எந்த அளவுக்கு கிரேட்டாக இருந்துச்சு அப்படிங்கிறதுக்கு ஏக் அச்சா நமூனா ஹை, ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். நமூனா அப்படின்னா எக்ஸாம்பிள். ஸோ பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் தான் இந்த தாஜ்மஹல். அவங்களுடைய ஆர்கிடெக்சர் டேலண்ட்டு, அவங்களுடைய ஆர்கிடெக்சர் ஸ்கில் எந்த அளவுக்கு டெவலப்டாக இருந்துச்சு அப்படிங்கிறதுக்கு இது ஒரு குட் எக்ஸாம்பிள் அப்படிங்கிறாங்க. பாரத் கி அதி ஸ்ரேஷ்ட கலா கா படப்பன் பன்கர் யஹ் தாஜ்மஹல் கடா ஹை. இந்தியாவினுடைய கலைத்திறன், அதாவது அவங்களுடைய ஆர்கிடெக்சர், அந்த டேலண்ட், அந்த ஸ்கில் எந்த அளவுக்கு தி பெஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு இந்த தாஜ்மஹல் ஒரு லைவ் டெமோவாக நிற்குது. ஸோ எங்கள் இந்தியாவில் எப்பேற்பட்ட டேலண்டான அந்த ஆர்டிஸ்டெல்லாம் இருந்திருக்கிறாங்க, ஐ மீன் அந்த ஸ்கில்டு பர்சன் இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படிங்கிறாங்க. ஸோ தாஜ்மஹல் அப்படிங்கிறது அந்த ஒயிட் மார்பிள்லேயே பண்ணதுனால அந்த அளவுக்கு இருக்குது. அதை தவிர இந்தியாவில் ஏகப்பட்ட அந்த ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சென்னையில் பார்த்தோம்னா மகாபலிபுரத்தில் பார்க்கலாம். ஸோ அந்த பல்லவர் காலத்து அந்த குடவரை கோயில், அந்த சிலைகள், அதெல்லாம் ஏகப்பட்டது இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது எல்லாமே அந்த உளி சுத்தில் அதை வச்சு அவ்வளோ அழகாக அந்த பாறையை ஃபுல்லாக செதுக்கியிருப்பாங்க. ஸோ இந்தியாவில் எந்த அளவுக்கு அந்த கலைஞர்கள் இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு இந்த தாஜ்மஹல் அப்படிங்கிறது ஒயிட் மார்பிள்லேயே பண்ணதுனால ரொம்ப ஃபேமஸாக, அது ரொம்ப அழகாக இருக்கிறதுனால அது உலக அதிசயங்களில் ஒன்றா இருக்குது. அதை தவிர இன்னும் ஏகப்பட்ட ஒரு பொக்கிஷம் மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள், ஏகப்பட்ட கலை திறமைகள் இந்தியாவில் இருக்குது. ஓகே சில்ட்ரன், ஸோ இப்போ இந்த லெசன் உங்களுக்கு ஒரு இந்த ஃபுல்லாக vocabularies எல்லாம் இங்கே எழுதி போட்டிருக்கேன், டிஃபிகல்ட்டானது. இதை எல்லாமே உங்கள் கிளாஸ் ஒர்க்கில் பென்சில் எடுத்து அண்டர்லைன் பண்ணி மேலே மீனிங் எழுதிக்கோங்க. ஸோ லெசன் நான் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுக்கான கிளாஸ் ஒர்க்கு நான் இதோட பார்ட் 2 வீடியோவில் உங்களுக்கு நான் போடுவேன். ஓகே, ஸோ இங்கே மேலே எழுதிடுறேன், பார்த்துக்கோங்க. பார்ட் 1. ஸோ இதோட பார்ட் 2ல், ஸோ இந்த வீடியோவில் பார்ட் 2வாக நான் எடுத்து இதுக்கான உங்களுக்கு கொஷின் ஆன்சர்ஸ் 1 மார்க்கு என்னென்ன இதில் எக்ஸ்ட்ரா இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு நான் டீச் பண்ணுறேன். ஓகே சில்ட்ரன், தன்யவாத்.